காலேஜ் வாசல்ல பெரிய ஆலமரத்துக்கு கீழே புஜ்ஜி பன்னு புஜ்ஜி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ் நெருங்குறதுனால புஜ்ஜி புக்ஸ வச்சுக்கிட்டு கவனமா படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பன்னு கால் மேல கால் போட்டு சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். சின்னும் புக்க வச்சுக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். புஜ்ஜி, என்ன புஜ்ஜி எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை வச்சு உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் அதை எடுத்து வச்சு எங்க கூட பேசலாம்ல? இன்னும் ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல? அப்படி இல்லடா பன்னு, இந்த ஃபைனல் எக்ஸாம் இந்த வருஷம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா என்னோட படிப்புக்காக நைட்டு பகலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அதனாலதான் இந்த வருஷம் நான் நல்லா படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன புஜ்ஜி எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலேஜோட பிரின்சிபல் எங்க அம்மாவா இருந்தாலும் எப்பவுமே நான் செகண்ட் கிளாஸ்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த வருஷம் அது முடியாது. உன்னை விட நல்லா படிச்சு நான் தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வருவேன். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, யாரிட உன்னை படிக்க வேண்டாம்னு சொன்னா? நீ படிச்சே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான். படிப்பு அப்படிங்கறது யாரோட சொத்து கிடையாது. யாரு நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வருவாங்க. அப்பா, உங்கள மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வர தேவையில்லை. நான் ஜஸ்ட் பாஸ் ஆனாவே போதும். இந்த தடவை நான் பாஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க கடையில பொட்டலம் கட்டுற வேலையை கொடுத்துருவாங்க. அப்பதான் அவங்க கிளாஸ் லீடர் ரொம்பவும் வேகமா பறந்து புஜ்ஜிக்கு முன்னாடி வந்து நின்னு டயர்டா இப்படி பேசினா. புஜ்ஜி, உன்னை சிச்சு மேடம் பிரின்சிபல் உடனடி ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையா, சீக்கிரமா போ. என்ன பிரின்சிபல் மேடம் வர சொன்னாங்களா? என்னத்துக்கு? அந்த மாதிரி தப்பு நான் பண்ணலையே. சரி, நான் இப்பவே பிரின்சிபல் மேடம்கிட்ட போயிட்டு வரேன். பன்னு, சின்னு, நீங்க இங்கே உட்காருங்க. புஜ்ஜி, நீ எந்த தப்பும் பண்ணல. ஏதாவது பெருசா அவார்டு கொடுக்கதான் கூப்பிட்டிருப்பாங்க. போ போ. புஜ்ஜி கொஞ்சம் தயக்கத்தோடவே பயந்துகிட்டே பிரின்சிபல் சிச்சு காக்காவோட ரூமுக்கு வந்தா. சிச்சு காக்கா சிஸ்டம்ல ஏதோ சீரியஸா பாத்துக்கிட்டு இருந்தா. அவருடைய முகத்துல கோவம் தெளிவா தெரிஞ்சது. மேடம், கிளாஸ் லீடர் என்ன நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா ஏதாவது வேலை இருக்கா மேடம்? சிச்சு சிஸ்டம் பாக்குறத விட்டுட்டு புஜ்ஜிய பார்த்து, வா புஜ்ஜி, வா, இப்படி வந்து உக்காரு. ஃபைனல் எக்ஸாம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வர சொன்னேன். உன்னோட ஃபீஸ் எல்லாம் பெண்டிங் இருக்காமே, அக்கவுண்ட்ஸ்ல சொன்னாங்க. அப்போ புஜ்ஜி, ஐயோ மேடம், எங்க அம்மா ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வர லாபத்துல மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னும் எவ்வளவு இருக்கு மேடம்? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா முடியுமா? முடியாதுல்ல. மொத்த தொகையும் கட்டினாதான் எக்ஸாமே எழுத முடியும். உன்னோட ஃபீஸ் சுமார் 1,00,000 ரூபாய் இருக்கு. அத கேட்டு புஜ்ஜி குருவி ஷாக் ஆயிட்டா. ஐயோ மேடம், 1,00,000 ரூபாவா? 1,00,000 ரூபாய் ஃபீஸ் எங்க அம்மா எப்படி மேடம் கட்டுவாங்க? எங்க அம்மா சின்னதா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வர லாபத்துல தான் கட்டுறாங்க. ஒரே தடவை கட்ட முடியாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டுறோம் மேடம். சிச்சு கோவமா, நோ சான்ஸ் புஜ்ஜி. இங்க பாரு புஜ்ஜி, ஃபீஸ ஒரே தடவை கட்டி தான் ஆகணும். இல்லனா உன்னை எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட சொல்லி கட்டவே. என்ன டாப்பரா இருந்தாலும் எனக்கு காசு தான் முக்கியம். பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனா. வீட்ல அவங்க அம்மா துணி தன் பொண்ணுக்காக ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு புஜ்ஜி அழ ஆரம்பிச்சிட்டா. புஜ்ஜி அழறத பார்த்து துணிக்கு கொஞ்சம் பயமாவும் ஆயிடுச்சு. என்னாச்சு புஜ்ஜி, எதுக்காக அழுவுற? உடம்புக்கு முடியலையா? யாராவது காலேஜ்ல ஏதாவது சொன்னாங்களா? என்ன ஆச்சு? பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, காலேஜ்ல ஃபீஸ இன்னும் கட்டலையாமா. எக்ஸாம் வர்றதுக்குள்ள ஃபீஸ் கட்டி ஆகணுமா. அப்படி ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் ஹாலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்கம்மா. ஃபீஸ் 1,00,000 ரூபாய் கட்டியே ஆகணுமா. கட்டலனா பேரை எடுத்துருவாங்களா? என்னது, 1,00,000 ரூபாய் ஃபீஸா? ஐயோ புஜ்ஜி, நம்மளுக்கு வர லாபத்துல 100 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 1,00,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா இப்போ அவ்வளோ காசுக்கு என்னமா பண்றது? அம்மா, நான் இந்த எக்ஸாமுக்காக
நைட்டு பகலன்னு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனா நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமா? அப்போ துணிக்குருவி, புஜ்ஜி அழுவாதம்மா. இந்த ஊர்ல யார கேட்டாலும் இவ்வளவு பெரிய மொத்த தொகை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் உன்னை இப்படியே விட மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பணக்காரங்க அப்படின்னா அது மகி தான். நான் மகி கிட்டே போய் பணத்தை கேக்குறேன். ஐயோ அம்மா, வேண்டாம்மா. அவங்க ரொம்ப கடினமா பேசிடுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்காதீங்க. நம்மளுக்கு கடன் வேண்டாமா? இல்ல புஜ்ஜி, உன்னோட கனவுக்காக, உன்னோட படிப்புக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுத்து நான் யாருகிட்ட வேணாலும் போய் காசை கேட்டுட்டு வரேன். நீ வீட்ல இரு. துணி வீட்ல இருந்து வேகமா மகிக்கழுக பார்க்க போனா. மகிக்கழுகு அவனுடைய வீட்டுல சோஃபால பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தா. மகிய பார்த்த உடனே துணி கையெடுத்து கும்பிட்டு, மகி, என் பொண்ணோட படிப்புக்காக உங்ககிட்ட கடன் கேட்க வந்தேன். இல்லன்னு சொல்லாம எனக்கு உதவி செய்றீங்களா? அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி, இந்த நேரத்துல என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? என்ன விஷயம் என்னன்னு சொல்லு. எனக்கு முதல்லயே நிறைய வேலை இருக்கு. காலேஜ்ல என் பொண்ணு ஃபீஸ் கட்டலையா, அதனால எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்களா. தயவு செஞ்சு என் பொண்ணோட படிப்புக்காக 1 லட்ச ரூபாய் உதவி பண்ணுங்க. நான் எப்படியாவது என் வியாபாரத்துல வர லாபத்துல டெய்லி அசலும் வட்டியும் கொடுத்துறேன். மகி சிரிச்சுக்கிட்டே, லட்ச ரூபாவா? உன்னோட சின்ன ஓட்ட லாபம், இதுல லட்ச ரூபாய் கடனை எப்படி கட்ட போற? சரி, உனக்கு தேவையானது காசு குடுக்கறேன். இருந்தாலும் ஒரு கண்டிஷன். நீ சொன்ன மாதிரி சரியான நேரத்துல எனக்கு கடனை கட்ட முடியலன்னா உன்னோட ஃப்ரைட் ரைஸ் கடைய என் பேர்லயே எழுதி வச்சிரணும். இங்க சைன் போட்டு கொடு. துணி கவலையா யோசிச்சு பார்த்து, சிச்சு, என் பொண்ணு படிப்பை விட என்னோட ஹோட்டல் எனக்கு முக்கியம் இல்ல. எவ்வளவு காசு செலவானாலும் நான் அவளை படிக்க வைக்கணும். சரி, எங்க சைன் போடணும்னு சொல்லுங்க. மகிக்கழுகு கிட்ட பணத்தை வாங்கிட்டு துணி நேரா காலேஜுக்கு போய் ஃபீஸ கட்டிட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அடுத்த நாள் காலையில புச்சி ரொம்பவும் வேகமா எக்ஸாம் எழுதுறதுக்காக காலேஜுக்கு போனா. அப்போ காலேஜ் வாசல்லயே நின்னு லூசிபுரா அவளை தடுத்துட்டா. நில்லு புஜ்ஜி, நீ கிளாஸ் ரூம் வரைக்கும் வரக்கூடாது. நீ இங்கே நில்லு. புச்சி ஆச்சரியமா, என்ன லூசி மேடம், நேத்து தானே எங்க அம்மா 1 லட்ச ரூபாய் ஃபீஸ கட்டினாங்க. மறுபடியும் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நான் எங்க போறது? இங்க பாருங்க, ரிசிப்ட் கூட இருக்கு. இங்க பாரு புஜ்ஜி, எனக்கு பிரின்சிபல் கூட எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா எக்ஸாமை எழுதக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். புச்சி அழுதுகிட்டே அங்கிருந்து பிரின்சிபல் மேடம் ரூமுக்கு போனா. மேடம், லூசி டீச்சர் என்ன கிளாஸ் ரூமுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. எக்ஸாமை எழுத வேண்டாம்னு சொல்றாங்க. நேத்து எங்க அம்மா என்னோட ஃபீஸ கிளியர் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க மேடம், இந்தாங்க ரசீதி. சிச்சு காக்கா கோவமா அந்த ரசீதை தூக்கி போட்டு, இங்க பாரு புஜ்ஜி, உங்க அம்மா கட்டினது போலி ரசீதி. எங்களோட அக்கவுண்ட்ல 1 ரூபா கூட காசே விழுவல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ்ல நிக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் இல்ல. முதல்ல இந்த காலேஜை விட்டு வெளியே போ. இன்னைக்கே உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, ஐயோ மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். எங்க அம்மா உண்மையிலேயே ஃபீஸ் கட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் என்ன எக்ஸாம் எழுத விடுங்க ப்ளீஸ் மேடம். என் வாழ்க்கை பிரச்சனை. செக்யூரிட்டி, இந்த பொண்ணை முதல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு காலேஜுக்குள்ள வரக்கூடாது. பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு போனா. துணிக்கிட்ட அவ அழுதுகிட்டே காலேஜ்ல என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அம்மா, அந்த சிச்சு மேடம் பிரின்சிபல் என்ன காலேஜை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம பணம் கட்டிருக்கோம், ஆனா அத போலி ரசீதின்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. என்னால எக்ஸாம் எழுத முடியல. துணி அழுதுகிட்டே புஜ்ஜிய சமாதானப்படுத்தி, என்ன புஜ்ஜி, இவங்க எல்லாம் நம்மள எதுக்கு இப்படி ஏமாத்துறாங்க? இந்த பக்கம் உன்னோட வாழ்க்கையும் போச்சு, இந்த பக்கம் நானும் கடங்காரியா ஆயிட்டேன். நம்ம மகிக்கு எப்படியாவது காசை கொடுத்தே ஆகணும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் மகிக்கழுகு தன்னுடைய ஆட்களோட சேர்ந்து வந்து துணி வீட்டு வாசல்ல நின்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சுது. துணி, என்ன பண்ற? வெளியே வா. உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. என்னோட பணத்தை வட்டியோட திருப்பி கொடு, இல்லனா இந்த ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல என் பேர்லயே எழுதி கொடு. பாவம் துணி அழுதுகிட்டே வெளியில வந்து, மகி, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சிச்சு மேடம் காலேஜ்ல என் பொண்ணை ஏமாத்திட்டாங்க. எக்ஸாமுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டலும் வாங்கிக்கிட்டீங்கன்னா நடு தெருவுதான் எங்களுக்கு.
இங்க பாரு துணி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. முதல்ல என்னோட காசை கொடு. இல்லையா கடையோட சாவி கொடு. முதல்ல இங்க இடத்த காலி பண்ணு. அப்போ புஜ்ஜி தைரியமா மகிக்கழுகுக்கு முன்னாடி வந்து நின்னு, மகி ஆண்டி, எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தாதீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு மாசம் கால அவகாசம் கொடுங்க. அந்த ஒரு மாசத்துல உங்களோட காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. மகிக்கழுகு யோசிச்சு பார்த்து, சரி புஜ்ஜி, உனக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா 30 நாளுக்கு கழிச்சு நான் இந்த இடத்துக்கு வரும்போது என் பணத்தை வட்டி முதலுமா குடுக்கலன்னா நானே ஸ்வயமா இந்த ஓட்டலை எழுதிக்கிட்டு போயிடுவேன். மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. துணி ரொம்ப கவலையா திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, ஒரே மாசத்துல 1 லட்சம் ரூபாவை எப்படிமா சம்பாதிக்கிறது? நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலுக்கு இப்ப யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது? அம்மா கவலைப்படாதீங்க, நான் படிச்ச படிப்பு வீணா போகவே கூடாது. இந்த ஊர்ல நிறைய பேரு ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க எல்லார விட ரொம்ப ஸ்பெஷலா ஃப்ரைட் ரைஸ் வியாபாரத்தை செய்யணுமா? என்ன பண்றது புஜ்ஜி, நம்மளுக்கு வேற எந்த சமையலும் செய்ய தெரியாதே. அம்மா, நீங்க போய் அடுப்பு கிட்ட இருங்கம்மா. நான் சிட்டில எல்லாரும் எப்படி சமையல செய்யறாங்கன்னு பாத்துக்கிறேன். புஜ்ஜி அவருடைய போன்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்துச்சு. அப்போ புஜ்ஜி ரொம்ப ஆர்வமா, அம்மா இங்க பாத்தீங்களா, இதுதான் நூடுல்ஸ். சிட்டில இந்த நூடுல்ஸ தான் விக்குவாங்க. இதுக்காக ஜனங்க நிறைய பேரு போய் சிட்டில இத விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாக்குறதுக்கு நூலு மாதிரி நீட்டா இருக்கும். ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இந்த ஊர்ல யாருமே இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தை செய்யல. அதனால நம்ம செய்யலாம், நல்லா லாபம் வரும். நம்ம இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தையே செய்யலாமா? ஆனா புஜ்ஜி, இந்த நூடுல்ஸுக்கு பொருளுங்க எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்குது தெரியலையே. அம்மா, நான் மொபைல்ல பார்த்து எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்கறேன். நாளைக்குல இருந்தே நம்ம இங்க நூடுல்ஸ் சென்டரை ஆரம்பிச்சிடலாமா? அடுத்த நாள் காலையிலேயே நூடுல்ஸ் செய்யறதுக்கான கடைய அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க. நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ், சாசஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சா புஜ்ஜி. நல்ல மழை பெய்யுற நேரம் அவ கடாயில அந்த நூடுல்ஸ செய்யும் போது அந்த நூடுல்ஸோட வாசம் காத்துல மணக்க மணக்க பரவுச்சு. அப்போ அந்த வாசத்தை பார்த்து பறவைங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா, அம்மா பாத்தீங்களா, துணி ஆண்டி ஹோட்டல்ல இருந்து இன்னைக்கு ஏதோ புதுசா ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு போய் சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கம்மா போய் பார்க்கலாம். டேய், ஆமாண்டா, எனக்கு கூட வாயில எச்சல் வருது. துணி, என்ன சமைக்கிற? ஹோட்டல்ல இருந்து புதுசா ஸ்மெல் வருது. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, வாங்க சோட்டு ஆண்டி. டேய் பன்னு, வாடா. இது நூடுல்ஸ். சிட்டில ஜனங்க இந்த நூடுல்ஸ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்டா இருக்கும். வந்து உட்காருங்க, உங்களுக்கும் கொடுக்கறேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாவ் புஜ்ஜி, என்னது இது? இந்த நூடுல்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில வச்ச உடனே கரைஞ்சி போகுது. அப்படியே ஸ்பைசியா வேற இருக்கு. அம்மா இந்தாங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சோட்டு சாப்பிட்டு பார்த்து, ஆமா துணி, இதோட ருசி ரொம்ப சூப்பரா ஸ்பைசியா இருக்கு. நீ வேணா பாத்துக்கிட்டு, உனக்கு நல்லபடியா வியாபாரமாயி உன்னோட கஷ்டம் எல்லாம் தீந்து போக போகுது. ஜனங்க பாரு எப்படி வரப்போறாங்கன்னு. சோட்டு பண்ணு 2 பேரும் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னதுனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து துணியோட கடையில நூடுல்ஸ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் லூசி அங்க வந்து, துணி, என்னது இது? நூடுல்ஸா? இதோட வாசமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என் பசங்க 2 பிளேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதோ இப்பவே குடுக்கற லூசி. சீக்கிரமா சூடா இருக்கும் போதே போய் சாப்பிடுங்க. ருசி நல்ல சூப்பரா இருக்கும். நாளுக்கு நாள் புஜ்ஜியோட அந்த நூடுல்ஸ் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது. அந்த ஊர் ஜனங்க மட்டும் இல்லாம அக்கத்து பக்கத்து ஊர் ஜனங்களும் வந்து சாப்பிடுறதுனால புஜ்ஜியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்து அவங்க கை நிறைய சம்பாதிச்சாங்க. வெறும் 20 நாள்லயே அவங்க கிட்ட ₹1,00,000 விட அதிகமாவே பணம் சேர்ந்துச்சு. 30வது நாள் மகிக்கழுகு துணியோட வீட்டுக்கு வந்துச்சு. துணி, 30 நாள் ஆயி போச்சு. இப்போ என் காசை குடுக்கறியா, ஹோட்டல்ல என் பேர்ல எழுதி குடுக்கறியா? அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, துணி ஆண்டி, இந்தாங்க உங்க பணத்தை எடுத்துக்கங்க. இந்த மூட்டையில இருக்க காசெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கணக்கு பண்ணி பாத்துக்கங்க. நீங்க கொடுத்த சமயத்திலேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. மகி பணத்தை பார்த்து ஷாக் ஆகி, ₹1,00,000?
இவ்வளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? எனக்கு கடன் தீக்கணும் அப்படின்னு நீங்க எங்கேயாவது திருட்டுத்தனம் செஞ்சீங்களா? துணி பெருமையா தான் பொண்ண பார்த்து, மகி, இது எல்லாமே என் பொண்ணால தான் சாத்தியமாச்சு. அவ படிச்ச படிப்பு, அவளோட புத்திசாலித்தனத்தால தான் இந்த நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். இப்போ உங்க கடனையும் தீர்த்துட்டோம். துணி, என்ன மன்னிச்சிடு. நீ கஷ்டத்துல இருக்க. உன்னை எப்படியாவது ஏமாத்தி உன்னோட ஹோட்டல வாங்கிக்கலான்னு நினைச்சேன். ஆனா உன் பொண்ணோட புத்திசாலித்தனத்தால நீ ஜெயிச்சிட்ட. மகிக்கழகு அங்கிருந்து போயிடுச்சு. துணி கண்ணுல ஆனந்த கண்ணீரோட தான் பொண்ணு புஜ்ஜிய போய் இருக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. புஜ்ஜி, என்னோட பாரம் மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்ட. உன்னை படிக்க வைக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ என் கூடவே நின்னு என் பாரத்தை இறக்கி வச்சுட்ட. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே அம்மா கண்ணீரை தொடச்சு, அம்மா, அந்த சிச்சு ஆண்டி மாதிரி இருக்கிற ஆளுங்க நடுவுல நின்னுக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறாங்க. அந்த மாதிரி காலேஜ்ல எல்லாம் நான் போய் படிக்க மாட்டேம்மா. நான் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்களுக்கு துணையா உங்க கஷ்டத்துல உதவி செஞ்சுக்கிட்டு உங்க கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை இன்னும் பெருசா வளர்க்க போறேன். நல்லா மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி கடாயில அந்த நூடுல்ஸ போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தா. முகத்துல சிரிப்பு இருந்துச்சு. அப்போ துணி அவருடைய பொண்ண பாத்துக்கிட்டு இருந்தா. வாங்க வாங்க, சுட சுட நூடுல்ஸ் ரெடியா இருக்கு, வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க. அன்னையில இருந்து துணி புஜ்ஜி 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா கௌரவமா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலையில 7 மணி இருக்கும். அது பறவைகளோட கிராமம். பனி பொழிஞ்சுகிட்டு இருந்ததுனால ரொம்ப குளிராவும் இருந்துச்சு. பாவம், பறவைங்களோட ஊர்ல குளிர் காத்து வீசிக்கிட்டு இருந்ததுனால எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, ஸ்வெட்டர் போட்டுக்கோ. என்ன இன்னைக்கு இவ்ளோ குளிருது? நம்ம ஊரே காஷ்மீர மாதிரி மாறி போயிருக்கு. என் உடம்பெல்லாம் குளிருக்கு அப்படி ஐஸ் மாதிரி ஆயிருக்கு. புஜ்ஜி குளிர்ல நடுங்கிக்கிட்டே, அம்மா, எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. என் மூக்குல இருந்து ஐஸ் தண்ணியா இறங்குது. நான் வெளியே போய் விளையாட மாட்டேன். எனக்கு சுட சுட பாலும் ரஸ்கும் கொடுங்க. சிச்சு காக்கா உடம்புக்கு ஸ்வெட்டரு அப்புறம் 4 போர்வைய போத்திக்கிட்டு, மகி, என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு? நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு குளிர நான் பார்த்ததே இல்ல. இந்த குளிருக்கு என் உடம்பெல்லாம் கடகடன்னு உதறுது. என்னால இந்த குளிர்ல நிக்க முடியல. ப்ளீஸ், யாராவது ஃபயர் கேம்பை ஏற்பாடு பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். குளிருக்கு என் கையால பென்சில பிடிக்க முடியல. என் புத்தகம் எல்லாம் பனியில நனைஞ்சு போயிடும். அப்போ லூசியும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே, ஓ மை காட், என்னோட பிங்க் ஃபெதர் எல்லாம் இந்த பனிக்கு அப்படியே ஐஸ் ஆயி போயிருக்கே. முந்தா நேத்து பாரிஸ்ல இருந்து கொண்டு வந்த என்னோட மாய்ஸ்சரைசர் குளிருக்கு கட்டி ஆயிருக்கு. என்னோட உதட்டுக்கு போடுற லிப் பாம் கூட இந்த குளிருக்கு கட்டி ஆயிருக்கு. என்னால சிரிக்க கூட முடியல. என்னோட மூக்கு கூட குளிருக்கு ஐஸ் கட்டியாவே மாறி போச்சு. டே பன்னு, அந்த ஜன்னலுகிட்ட நிக்காதடா, நீ ஐஸா மாதிரி ஒட்டிக்க போற. மகி, என்னாச்சு மகி? நேத்து வரைக்கும் கிளைமேட் நல்லா தானே இருந்துச்சு. இது என்ன திடீர்னு இப்படி குளிர் பயங்கரமா ஆயிடுச்சு? அம்மா, இந்த குளிருக்கு என் சிறகுங்களை அசைக்க கூட முடியல. என்ன, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா இருக்கோம்? மண்ணால பொம்மை செய்யலான்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ மகிக்கழகும் குளிர் தாங்க முடியாம, ஆமா சோட்டு, எனக்கும் விஷயம் ஒண்ணுமே புரியல. நேத்து நைட்டு வரைக்கும் கிளைமேட் நல்லா தானே இருந்துச்சு. சரி, யாரும் எங்கேயும் போவாதீங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் நெருப்பு போட்டுக்கிட்டு சூடு காஞ்சிக்கிட்டு இருங்க. தண்ணி கிட்ட மட்டும் போகாதீங்க. மதியம் 12 மணி இருக்கும். இது வரைக்கும் நல்ல குளிரா இருந்த அந்த ஊர்ல மெதுவா பனியெல்லாம் கலைஞ்சு போய் ஆகாயத்துல சூரியன் வந்து நெருப்பு அள்ளி கொட்டுற அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் குளிர்னவங்களுக்கு இப்போ வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா உடம்புல போட்டிருந்த ஸ்வெட்டர் போர்வை எல்லாத்தையுமே கலட்டி கீழே போட்டுடுச்சு. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தந்தூரி சிக்கன் மாதிரி காஞ்சி போறேனே. துணி எங்க இருக்க? சீக்கிரமா வந்து அந்த ஃபேனை போடுடி. இந்த பானையில கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு. சீக்கிரமா வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கிற உங்க தொண்டைய நினைச்சுக்குங்க. ஃபேன் வேண்டாம் சிச்சு, சூடா காத்தடிக்கும். துணி, அந்த தண்ணிய யாருக்கும் குடுக்காதடி. என் தொண்டையெல்லாம் காஞ்சி போகுது. மொத்த தண்ணியும் நானே குடிச்சிடறேன். சின்னுவுக்கெல்லாம் குடுக்காத, எனக்கு முதல்ல கொடு. ஆண்டி, எங்க அம்மா எவ்வளோ செல்ஃப் யூஸ்ன்னு பாத்தீங்களா?
மொத்த தண்ணியும் அவங்களுக்கே கொடுத்துடணுமா, எங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆண்டி எனக்கு ஃப்ரூட்டி வேணும், என் தொண்டை காயுது, ப்ளீஸ் ஆண்டி. அப்போ லூசி அழுதுகிட்டே, ஓ ஷிட், என்னால இந்த வெயிலுக்கு இங்க நிக்கவே முடியல. என்னோட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போகுது, என்னோட சன்ஸ்கிரீம் எல்லாம் நாசமா போச்சு. யாராவது எனக்கு சீக்கிரமா ஏசி போடுங்க, எனக்கு ரொம்ப வேர்க்குது. அப்போ குஹுவாத்து, எனக்கு இந்த வெயிலுக்கு வெயில் தாங்க முடியல, நான் போய் தண்ணியில எகிரி குதிக்க போறேன். குளத்துல இறங்கி மறுபடியும் வெளியில வந்து, ஐயோ அம்மா, என்னது இது? இந்த தண்ணி சாம்பார் மாதிரி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நான் போனா அதுக்கப்புறம் வெந்து போயிடுவேன். இந்த நேச்சருக்கு என்ன ஆயிருக்கு? காலையில குளிரு, இப்ப வெயிலு, பைத்தியமா? டே பண்ணு, வெளிய மட்டும் போகாதப்பா, வெளிய வெயில் பயங்கரமா இருக்கு, அதுக்கப்புறம் நீ எரிஞ்சு போயிடுவ. காலையில காஷ்மீர மாதிரி இருந்துச்சு, போ சஹாரால இருக்கும். பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, அம்மா காலையில குளிருது அப்படின்னு எனக்கு ஸ்வெட்டரை மாட்டி விட்டீங்க, ஆனா இப்ப பயங்கரமா வேர்க்குது, இப்ப தலைய சுத்துது. என்ன இது? இத நம்பவே முடியல. காலையில குளிர் எடுக்குது, மத்தியானத்துக்கு மேல பார்த்தா வேர்க்குது. இந்த கிளைமேட் ஏதோ நம்ம கூட விளையாடுது போல. வெளிய யாருமே போகாதீங்க, நெகிழ்ல இருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மறுபடியும் கிளைமேட் மாற ஆரம்பிச்சுது. இப்போ வெயில் போய் ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்து இடிமின்னல் சத்தத்தோட வேகமா வீசுற காத்தோட அந்த ஊர்ல கொட்டு கொட்டுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சுது. ஐயோ, என்னது இது? மறுபடியும் இப்ப மழையா? ஐயோ, இப்ப நான் வெளியே போனேன்னா என் உடம்பெல்லாம் சேராயிடுமே. பியூட்டி பார்லருக்கு வேற அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, இந்த காத்துக்கு நம்ம எல்லாரும் எகிரி போக வேண்டியதுதான். ஐயோ புஜ்ஜி, என் கையை மட்டும் விட்டுறாதம்மா. என் கையை விட்டுட்டா அதுக்கப்புறம் நீ காத்துல பறந்து போயிடுவேன். ஐயோ, குளிருக்கு வீட்டோட ஓட எல்லாம் எகிரி போகுது. டே பண்ணு, நீ அந்த மரத்தை கட்டியா புடிச்சுக்கோடா. அம்மா, என்னோட கிரிக்கெட் பால் பேட் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது, பொம்மை எல்லாம் தண்ணியில நனையுது, யாராவது புடிங்க. பால் பேட் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனா கூட வாங்கிக்கலாம், ஆனா என்னோட மேக்கப் கிட் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அது போனா வாங்க முடியுமா? ஏன் லூசி, உயிர் போற நேரத்துல மேக்கப் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மழை அதிகமாயிட்டே போகுது, தண்ணி அதிகமாகி நான் மழை தண்ணிலேயே அடிச்சுக்கிட்டு போயிடுவேனோன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கே. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஊர்ல 3 நேரத்துல 3 கிளைமேட்டுங்க. எனக்கு பயமா இருக்கு, ஏலியன் நம்மள அட்டாக் பண்ணுதா? அப்போ சிச்சு காக்கா மரத்துல இருக்கிற ஒரு கிளைய பிடிச்சுக்கிட்டு, ஏலியன் இல்லடா பைத்தியக்காரா, நம்ம செஞ்ச பாவம் தாண்டா இது. இந்த இயற்கை நம்மள தண்டிக்குது. ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிடுங்க மகி, என்ன காப்பாத்துங்க. இனிமே யார் வீட்லயும் திருட மாட்டேன், யார பத்தியும் தப்பா பேச மாட்டேன், காப்பாத்துங்க. அப்போ மகிக்கழுகு மழையில நினைச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வந்துச்சு. யாருமே அழுவாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. என் வீடு ரொம்ப பெருசு, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். சரி சரி வாங்க என் கூட, நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு மகிக்கழுகோட பெரிய வீட்டுக்குள்ள போய் சேஃபா உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் மழை நின்னுடுச்சு. அத பார்த்து பறவைங்க எல்லாரும் அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. மகி, எங்களை காப்பாத்த வந்துட்டீங்களா? என்ன ஒரே நாள்ல வெயிலு குளிரு மழை 3 ஒண்ணா வந்திருக்கு. ஏதாவது கெட்ட சக்தி நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சா? அப்போ மகிக்கழுகு கொஞ்சம் வருத்தத்தோட, இது மந்திரம் இல்ல குஹு, சாபமும் இல்ல, இயற்கை நம்மளுக்கு கொடுக்கிற வார்னிங். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கே சில நேரத்துல தெரியறது இல்ல. நம்ம வீடு கட்டுறதுக்காக எல்லா மரத்தை வெட்டுறோம், பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதுனால கிளைமேட்டும் மாறி போச்சு. இததான் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்னு சொல்லுவாங்க. ஆண்டி, நம்ம டிவில எப்பவுமே கேம்ஸ் ஆடுறோம்ல, கரண்ட் வேஸ்ட் பண்றதும் தப்பா ஆண்டி? ஆமா புஜ்ஜி, கரண்ட தயாரிக்கிறேன் அப்படின்னு மரத்தை வெட்டுறாங்க. ஃபேக்டரியில இருந்து வர கெட்ட புகைனால இந்த இயற்கை நாசமாகுது. ஃபேக்டரியோட வேஸ்ட் தண்ணி எல்லாம் தண்ணியிலே கலந்துருது. அப்போ சிச்சு, ஐயோ மகி, அன்னைக்கு தெரியாம குஹு அவங்க தண்ணியில குப்பைய கொட்டிட்டேன். என் வீட்டுல கரண்ட் இல்லன்னு திருட்டுத்தனமா வெளியில இருந்து கரண்ட் இழுத்தேன், அதெல்லாம் தப்பா? குஹு பார்த்து கோவமா,
ஏன் கருப்பு காக்கா, என் தண்ணியில குப்பைய கொண்டு வந்து கொட்டினது நீதானா? அதனாலதான் அந்த இயற்கை உனக்கு சரியான தண்டனையே பார்த்து கரெக்டா கொடுத்திருக்கு. ஆமாம் சிச்சு, இயற்கையில மரம் இல்லனா பேலன்ஸ் தவந்துடும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயி பொல்யூஷன் அதிகமாயிருக்கு. இயற்கையில இருக்கிற எல்லாமே அதது இடத்த தவறி போச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஒரே நாள்ல நம்மளுக்கு மழை, வெயில், குளிரு அப்படின்னு இயற்கை மூணுத்தையும் ஒரே நாள் நம்மளுக்கு காட்டி கொடுத்திருக்கான். உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு மகி. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு நான் உண்மையிலேயே நிறைய பிளாஸ்டிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அப்படி செய்ய மாட்டேன். ஆமா, மறுபடியும் நம்ம இயற்கைய நம்மளே நாசமாக்கிட்டா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் புது செடி மரத்தை வளர்க்கலாம். அதுங்கதான் நம்ம கிராமத்தை, நம்மளோட உயிரை எல்லாத்தையும் காப்பாத்த போகுது. நம்ம இனிமே செடி நடலாம். இந்த இயற்கைய நாசமாகாத மாதிரி நம்ம பாத்துக்கலாம். நான் கூட இனிமே செடிங்களை வெட்ட மாட்டேன். இன்னும் டெய்லி ஒவ்வொரு செடிங்களை நடதான் போறேன். இதுல இருந்து நம்ம இயற்கைய காப்பாத்த போறேன். ரொம்ப நல்லது. இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் எல்லாரும் பாத்துருங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கைய நாம காப்பாத்தினா இயற்கையும் நம்மள காப்பாத்தும். அதே இயற்கைய நாம அழிக்க நினைச்சா இயற்கை நம்ம எல்லாரையும் மொத்தமா அழிச்சிடும்.